السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. முதல் மனிதரும் முதன்மை பகைவனும் என்ற அந்த தொடர் வகுப்புகள்ல இரண்டாவது சூரத்துல் பக்ராவுடைய 30வது ஆயத்துல ஹலீஃபா என்ற வார்த்தை வருது. அந்த வார்த்தையினுடைய தவறான புரிதலை பற்றி நம்ம பார்த்தோம். சரியான புரிதல் எது என்பதை குர்ஆனுடைய வெவ்வேறு ஆயத்துகளுடைய அடிப்படையில நம்ம இப்ப பார்ப்போம். ஏற்கனவே ஒரு வகுப்புல நான் சொல்லி இருக்கிறேன், ஹலீஃபா அப்படிங்கிறது ஒருவர் சென்று விட்ட பிறகு அவருடைய இடத்தில் வரக்கூடிய இன்னொருவர் என்ற அர்த்தம் மொழி ரீதியாக அதற்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அது மட்டுமே அதனுடைய அர்த்தம் அல்ல. ஹலீஃபா என்ற வார்த்தையினுடைய பொருள் இன்னும் சற்று விரிவானது, ஆழமானது. அந்த பொருளை புரிந்து கொள்ளக்கூடிய முயற்சியில தவறாக புரிந்து கொண்டதுலதான் இந்த ஹிலாஃபத் என்ற அரசியல் கோணத்தை முன்வைத்து மனிதன் படைக்கப்பட்டதே ஹிலாஃபத்தை நிலைநாட்டுவதற்காக என்று பேச ஆரம்பித்தது. அப்போ இந்த வார்த்தையை நாம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையால் குர்ஆன்ல எப்படி எல்லாம் பயன்படுத்தினாங்க, நமக்கு எப்படி எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹ். சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 30வது ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி அறிவிக்கிறாங்க மலக்குகள்கிட்ட, இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியில நான் ஹலீஃபாவை ஆக்கப் போகிறேன் என்று சொல்றாங்க. இந்த இடத்துல அந்த ஜாயிலுன் என்ற வார்த்தையை நம்ம கவனிக்கணும். நான் முந்தைய வகுப்பில் சொல்லி இருக்கிறேன். ஜஅல அப்படின்னா படைத்தல் என்ற அர்த்தம் எல்லா நேரத்திலையும் வரும் என்று ஜஹ்மியா, அவங்களை தொடர்ந்து தீவிர முஅ்தஸிலா கொள்கை உடையவர்கள், இவங்க எல்லாம் வழிகேடான பிரிவுகள், ஜஹ்மியா, முஅ்தஸிலா இவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஜஅல அப்படின்னாலே படைத்தல் என்று சொல்லுவாங்க. ஆனா ஜஅல அப்படிங்கிறது ஆக்குதல் என்ற அர்த்தத்துல பல நேரங்கள் வரும். அரபி இலக்கணம் படிச்சவங்க தெரியும் எந்த இடத்துல அதற்கு ஜஅல அப்படின்னா படைத்தல், எந்த இடத்துல ஜஅலன்னா ஆக்குதல் என்ற விஷயம் அரபி இலக்கணம் கொஞ்சம் விரிவா படித்தவங்களுக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல ஜஅல என்ற வார்த்தை தான் ஜாயிலுன் என்று வருது. இங்கே ஆக்குறாங்க அப்படின்ற அர்த்தத்துல வருது, படைத்தாங்க என்ற அர்த்தத்துல வரும். பூமியில ஹலீஃபாவை ஆக்கப் போகிறேன். ஏன்னா மனிதனை அல்லாஹ் பூமியில படைக்க, வானத்துல மேலதான் படைக்கிறாங்க, படைத்துதான் பூமிக்கு அனுப்புறாங்க. பூமியில படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக இங்க நாம பொருள் எடுக்க கூடாது. பூமியில் ஹலீஃபாவை கொண்டு வரப் போகிறேன், ஹலீஃபாவை அமைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இந்த இடத்துல ஹலீஃபா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இப்ப அல்லாஹ் பூமியில ஹலீஃபா அமைக்கப் போகிறேன் என்று மலக்குகள் இடத்துல சொன்ன உடனே மலக்குகள் மனிதனை பூமியில் ஹலீஃபாக ஆக்குவது எப்படி சரியாக வரும் என்று எங்களுக்கு புரியவில்லையே, இது எப்படி சரியாக வரும் என்று எங்களுக்கு விளக்கம் கொடுங்க, அதுல உங்களுடைய ஹிக்மத் ஞானம் என்ன என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க என்று மலக்குகள் கேட்கிறாங்க. அது மலக்குகளுடைய வார்த்தையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறாங்க. மலக்குகள் சொன்னாங்க அல்லாஹ் கிட்ட, அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, பூமியில யார் ஃபசாது செய்வாங்களோ, இன்னும் ரத்தத்தை சிந்துவாங்களோ, தங்களுக்குள்ள போரிட்டு கொண்டு ஒருத்தர் வெட்டி கொண்டு ரத்தத்தை சிந்துவாங்களோ, அவங்களையா நீங்க அமைக்க போகிறீங்க ஹலீஃபாவாக என்று கேட்கிறாங்க. ஏன்னா ஹலீஃபா அப்படிங்கிறதுக்கு மலக்குகள் வைத்திருந்த புரிதல் அடிப்படையில பார்த்தா மனிதர்கள் அதற்கு தகுதியானவங்களா ஆக மாட்டாங்களே, அவங்க எப்படி ஹலீஃபாவா இருக்க முடியும்? அப்போ மனிதர்களை பற்றி நாம தெரியாத விஷயங்கள் இன்னும் இருக்கின்றனவா அப்படிங்கிற கேள்வி மலக்குகள்கிட்ட வருது. அல்லது இதுல அல்லாஹ்வுடைய ஹிக்மத் என்ன? அல்லாஹ்வுடைய எந்த ஒரு முடிவும் ஒரு ஹிக்மத்தோட அல்லது பல ஹிக்மத்துகளோட இருக்கும். இதுல அல்லாஹ்வுடைய ஹிக்மத் ஞானம் என்ன இந்த முடிவுல அப்படின்றது அவங்களுக்கு புரியல. ஏன்னா மனித இயல்பின் அடிப்படையில பார்த்தா ஹலீஃபாவா இருப்பதற்கு மனிதர் தகுதியானவர் அல்ல. அப்ப ஹலீஃபா இருக்கிறதுனா என்ன? இமாம் தபரி, இமாம் அல் குர்துபி ஹலீஃபா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஹலீஃபா அப்படிங்கிறது ஒரு விஷயத்துடைய பொறுப்பை எடுத்து செய்யக்கூடியவர், ஒரு விஷயத்தினுடைய பொறுப்பாளர், அந்த விஷயத்தை சரிவர செய்வதற்கான பொறுப்பு கொடுக்கப்பட்டவர், அதுதான் ஹலீஃபா. அந்த விஷயத்தினுடைய நிர்வாகி அப்படின்னு சொல்லலாம். அப்ப பொறுப்பாளர், நிர்வாகி என்ற அர்த்தத்தை தான் ஹலீஃபா அப்படிங்கிற
அந்த வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஹலீஃபாங்கிறவர் என்ன செய்யணும்? அவர் பூமியில சீர்குலைவு ஏற்படாமல் தடுக்கும். பூமியில அல்லாஹ்வுடைய சட்டங்களை அவர் நிலைநாட்டும். அதுதான் பார்க்கிறோம். எங்க பார்க்கிறோம்? சூரா ஸ்வாத் 38வது சூராவுடைய 26வது ஆயத்துல தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் கலீஃபாவாக ஆக்குறதை பத்தி சொல்றாங்க. யா தாவூது இன்னா ஜஅல்னாக கலீஃபத்தன் ஃபில் அர்த். தாவூதே என்று அல்லாஹ் அழைக்கிறான். நிச்சயமாக நாம் உங்களை பூமியில் ஹலீஃபாவாக ஆக்கினோம். இந்த இடத்துலயும் பாருங்க, என்னுடைய ஹலீஃபா என்று அல்லாஹ் சொல்லவே இல்லை. ஹலிஃபத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஹலீஃபா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தணும். பூமியில் ஹலீஃபாவை ஆக்கணும். ஹலீஃபா ஆக்கினா என்ன செய்யணும்? ஃபஹ்கும் பைன நாசி, மனிதர்களுக்கு மத்தியில், அன்னாஸுக்கு மத்தியில ஃபஹ்கும், நீங்கள் ஹுக்கும் கொடுங்க, அதாவது தீர்ப்பு கொடுங்க. எப்படி தீர்ப்பு கொடுக்கணும்? பில் ஹக்கி, ஹக்கை கொண்டு தீர்ப்பு கொடுக்கணும். சத்தியத்தை கொண்டு, உண்மையை கொண்டு தீர்ப்பு கொடுக்கணும். அவங்களுக்குரிய உரிமை எதுவோ அதை கொண்டு நீங்க தீர்ப்பு கொடுக்கணும். வலா தத்தபிஇல் ஹவா, நீங்க ஹவாவை இத்திபா செய்து விடாதீர்கள். ஹவா அப்படின்னா என்ன? மனோ இச்சை, நம்முடைய மனசுடைய ஆசை. உங்க மனசனுடைய ஆசைகள் அடிப்படையில நீங்க வந்து முடிவெடுக்காதீங்க. மனதுடைய ஆசைகளை பின்பற்றி விடாதீர்கள். அப்படி பின்பற்றினா என்ன நடக்கும்? சபீலில்லா, அல்லாஹ்வுடைய வழி, அதை விட்டும் அது உங்களை உடனடியாகவே வந்து வழிகெடுத்து விடும், அந்த வழி தவற வைத்து விடும் என்று சொல்றாங்க. அப்போ ஹலீஃபா அப்படின்னா என்ன செய்யணும் என்று சொல்லும் போது, மனிதர்களுக்கு மத்தியில சத்தியத்தை கொண்டு, உண்மையை கொண்டு, மனிதர்களுடைய உரிமைகளை சரியாக அறிந்து கொண்டு அவங்களுக்கு மத்தியில தீர்ப்பு கொடுக்கணும். இது ஹலீஃபானுடைய கடமைகளில் ஒன்று. அப்ப வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, சூரத்துல் ஆராஃப் 7வது சூராவுடைய 142வது ஆயத்துல நம்ம பார்க்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலைக்கு வர சொல்றாங்க. 30 நாட்கள், அதுக்கு பிறகு இன்னொரு 10 நாட்கள் சேர்த்து 40 நாட்கள் அவங்க அங்கே தங்கி இருக்கிறாங்க. அப்போ அவங்க போகும்போது பனி இஸ்ராயல் மக்களை விட்டுட்டு போறாங்க. இது எப்ப நடக்குது? அவங்க எகிப்துல இருந்த போது நடக்கல. எகிப்துல இருந்து வெளியேறிட்டாங்க. ஃபிரௌன் துரத்திக்கிட்டு வரான், ஃபிரௌன் கடல்ல மூழ்கிட்டான், ஃபிரௌனுடைய படைகளும் மூழ்கி விட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க சீனாய் பாலைவனத்துல வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌராத்தை கொடுப்பதற்காக, அந்த வேத நூலை கொடுப்பதற்காக அழைக்கிறான். சுஹூஃப, தௌராத்தை கொடுக்கறதுக்காக அழைக்கிறான். அப்போ அந்த சமூகத்தை விட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போகும். அந்த சமூகத்திற்கு தலைமை தாங்கி, அந்த சமூகத்துக்கு வழிகாட்டி, அந்த சமூகத்தினுடைய தவறுகளை சீர்திருத்தி கொண்டு வந்திருந்தது அவங்களுடைய ரசூல், நபி ஆன மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் 30 நாட்களுக்கு போறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 10 நாளையும் தங்க போறாங்க. அப்ப வந்து ஒரு நீண்ட காலம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு மத்தியில இருக்க போவது கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? தன்னுடைய சகோதரர், தன்னுடைய மூத்தவர், அவங்க அண்ணன் ஹாரூன், அவங்க நபி, ஆனா அவங்க ரசூல் கிடையாது. நபிக்கு ரசூலுக்கு என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு ரசூலாவது வருவாங்க. ஆனா ஒரே உம்மத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட நபி இருப்பாங்க. இது ஏற்கனவே நபிமார்கள் பற்றி நான் வகுப்புல விரிவா சொல்லி இருக்கிறேன். இப்ப சுருக்கமா சொல்றேன். ஒருத்தர் நபியான பிறகுதான் ரசூல் ஆக முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக ஆகி ரசூலாகவும் ஆகிட்டார். ஃபிரௌன் கிட்ட போய் தாவா செய்யுங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட அல்லாஹ் கட்டளையிட்டப்போ, தனக்கு துணையாக தன்னுடைய சகோதரர் ஹாரூனையும் நபியாக ஆக்கினால் உதவியாக இருக்கும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் நபியாக ஆக்கிடுறாங்க. ஆனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை ரசூலாக அல்லாஹ் ஆக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயல் மக்களுக்கு நபியும் ரசூலுமாக இருந்தவர்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபி மட்டும், ரசூல் கிடையாது. ஒரு ரசூலுக்கும் ஒரு ஷிர்ஆ, ஒரு சட்டம் வழங்கப்படும். அதை விளங்கி செயல்படுத்துவதற்கான மின்ஹாஜ் என்ற தெளிவான வழிமுறையும் வழங்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல நம்ம சொல்றதை பார்க்கிறோம். 5வது சூரத்துல் மாயிதாவுடைய 48வது ஆயத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த வாசகம் வருது.
குல்லி ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா. உங்கள ஒவ்வொருத்தருக்கும், அதாவது ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் ஷிர்ஆவையும் மின்ஹாஜையும் கொடுத்திருக்கிறோம். சட்டங்களையும் அந்த சட்டங்களை விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய தெளிவான அடிப்படைகள், விளக்கங்கள், வழிமுறைகளையும் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயல் மக்களுக்கு ரசூல், நபி, ரசூல். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் இல்லை, நபி மட்டும். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு தனியா ஒரு ஷிர்ஆ இறங்கல, சட்டம் இறங்கல். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இறங்கின சட்டத்தை தான் அவங்க சமூகத்தில் இருந்த நபியான ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் கடைபிடிப்பாங்க. அந்த சமூகத்தில் இருந்த நபி அல்லாத மற்ற மக்களும் கடைபிடிக்கணும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி, ரசூல். அல்லாஹ்வுடைய அழைப்பின் பேர்ல அவங்க போறாங்க. இப்ப இந்த சமூகத்திற்கு பொறுப்பாளர் இல்லாம அவங்க விட்டுட்டு போல ஒரு பொறுப்பாளரை ஏற்படுத்துறாங்க. யார் அந்த பொறுப்பாளர்? தன்னுடைய சகோதரர் ஹாரூனை தான் அவங்க பொறுப்பாளராக ஏற்படுத்துறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மூசா லி அஹீஹி, மூசா தன்னுடைய சகோதரர் கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யார் சகோதரர்? ஹாரூன். அந்த சகோதரர் ஹாரூன் கிட்ட சொன்னாங்க, அஹ்லுஃப்னி ஃபீ கௌமி, என்னுடைய கவும்ல எனக்கு மாற்றாக பொறுப்பாளராக நீங்க இருங்க. எனக்கு மாற்று, நான் போறேன், எனக்கு பதிலா நீங்க இருக்க போறீங்க, எனக்கு சப்ஸ்டியூட்டா நீங்க இருக்க போறீங்க, மாற்றாக இருக்க போறீங்க. நான் பொறுப்புல இருந்தா எனக்கு பதிலா நீங்க பொறுப்புல இருக்க போறீங்க. அப்போ ஹலீஃபா, இங்க பயன்படுத்துற வார்த்தை பாருங்க, அஹ்லுஃப், ஹலீஃபாவாக இருங்க என்று சொல்றாங்க. நான் போறேன், எனக்கு ஹலீஃபாவாக நீங்க இருங்க, எனக்கு மாற்றாக என்னுடைய பொறுப்பை நான் இல்லாத நேரத்தில் எடுத்து செய்யக்கூடியவராக நீங்க இருங்க என்று சொல்றாங்க. என்னுடைய சமூகத்திற்கு என்று சொல்றாங்க. என்ன செய்யணும்? கலீஃபாவா இருந்து அவங்களை இஸ்லாஹ் செய்யுங்க, சீர்திருத்துங்க. இஸ்லாஹ் அப்படின்னா சீர்திருத்தம் செய்தல், சரியில்லாத விஷயத்த சரிப்படுத்துதல், பிரச்சனைகள் இருந்தா சுமூகமாக்கி வைக்கிறது, அடிச்சுக்கிட்டா அமைதி ஏற்படுத்துறது, அவங்க கிட்ட தவறுகள் வந்தா அதை சரி செய்யறது, சரி செய்து அவங்களை சரியானவங்களை ஆக்கிறதுக்கு முயற்சி செய்யறது, பிரச்சனைகள் வந்தா அவங்களுக்கு மத்தியில தீர்ப்பு கொடுக்கிறது. இதெல்லாம் தான் இஸ்லாஹ் செய்தல். குர்ஆன்ல அந்த அர்த்தத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை தனக்கு பதிலான பொறுப்பாளராக ஆக்குறாங்க. அவங்களுக்கு பதிலாக அந்த இடத்துல வரக்கூடிய பொறுப்பாளர். அப்ப அவங்க நீங்கிறாங்க, அவங்களுக்கு பதிலா அந்த இடத்துல இன்னொருத்தர் வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்கி அவங்க இடத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. கலீஃபாங்கிற வார்த்தையினுடைய பொருள்ல, அர்த்தத்துல இது ஒன்று வந்து என்ன செய்யறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த பொறுப்பை நிறைவேற்றி கொண்டிருந்தார்களோ அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பாளராக இவங்க ஆறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்தவங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த பொறுப்பை நிறைவேற்றி கொண்டிருந்தார்களோ அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பாளராக அந்த இடத்துல வந்தவங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மாற்று, அதே நேரத்துல அந்த பொறுப்பு, இது ரெண்டுத்தையும் அவங்க செய்யறாங்க. அந்த பொறுப்பு என்ன? அவங்களுக்கு மத்தியில இஸ்லாஹ் செய்யுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. தொடர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வலா தத்தபி சபீலல் முஃப்ஸிதீன், ஃபஸாத் செய்யக்கூடியவங்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹலீஃபான என்ன செய்யணும்? இஸ்லாஹ் செய்யணும், ஃபஸாத் செஞ்சிடக்கூடாது. ஏற்கனவே தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சூரத்து சாத் 38வது சூராவுடைய 26வது ஆயத்துல பார்த்தோம், அவங்க ஹவாவை பின்பற்றாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது வலா தத்தபில் ஹவா, நீங்க ஹவாவை பின்பற்றாதீங்க. இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றது வலா தத்தபி சபீலல் முஃப்ஸிதீன், நீங்க ஃபஸாது செய்யறவங்களுடைய வழியை பின்பற்றாதீங்க என்று சொல்றாங்க. ஃபஸாதுன்னா என்ன? சீராக இருக்குது, ஒழுங்கா இருக்குது, அந்த ஒழுங்கை குலைத்தல், சீர்குலைவு ஏற்படுத்துதல், குழப்பங்களை ஏற்படுத்துதல். குழப்பம் ஏற்படுத்தினா சீர்குலைவு அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா? அதான் ஃபஸாத். ஃபஸாது செய்யறவங்களுக்கு தான் முஃப்ஸி அப்படின்னு பேரு. அதனுடைய பன்மை தான் முஃப்ஸிதூன் அல்லது முஃப்ஸிதீன். சபீலல் முஃப்ஸிதீன், முஃப்ஸிதீனுக்கு என்று ஒரு வழி இருக்கு. சபீல் அப்படின்னா வழி, முஃப்ஸிதீனுக்கு வழி இருக்கு. அந்த வழியை நீங்க இத்திபா செய்து விடாதீர்கள், பின்பற்றி விடாதீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்போ கலீஃபாவாக ஆக்கப்படுவர் என்ன செய்யணும்? அவர் இஸ்லாஹ் செய்யணும், ஃபஸாத் செய்யறவங்க வழிமுறையை பின்பற்றிடக்கூடாது. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னது என்ன? மக்களுக்கு மத்தியில ஃபஹ்கும் பைனன் நாஸ் பில் ஹக், மக்களுக்கு மத்தியில நீங்க தீர்ப்பு கொடுக்கணும்.
எப்படி தீர்ப்பு கொடுக்கணும்? பில் ஹக், அல் ஹக்கை கொண்டு தீர்ப்பு கொடுக்கணும். அல் ஹக் அப்படின்னா என்ன? சத்தியம், உண்மை. அதே போல உரிமை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உரிமை இருக்கு இல்லையா? தந்தையுடைய உரிமை இது, தாயுடைய உரிமை இது, உடன் பிறந்தவர்களுடைய உரிமை இது, மனைவியுடைய உரிமை இது, கணவருடைய உரிமை இது, பிள்ளைகளுடைய உரிமை இது, அண்டை வீட்டாருடைய உரிமை இது, அந்த மாதிரி இருக்கு இல்லையா? மற்ற முஸ்லிமுடைய உரிமை இது. காஃபியர்களாக இருந்தாலும் மற்ற மனிதர்கள், அவங்க மனிதர்கள் தான், அவங்க அல்லாஹ் படைத்த மனிதர்கள் தான், அவங்களுடைய உரிமைகள் இது என்று ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்கு. அதே போல மிருகங்களுக்கு கூட உரிமைகள் இருக்கின்றன. அது வீட்டு மிருகங்களுக்கு சில உரிமைகள் இருக்கு, காட்டு மிருகங்களுக்கு சில உரிமைகள் இருக்கு. அதுல தரையில நடக்கிறது, ஊறுறது, வானத்துல பறக்கிறது, நீர்ல இருக்கிறது, எல்லாமே எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. இந்த பூமிக்கு கூட, இந்த மண்ணுக்கு கூட உரிமை இருக்கு, மரத்துக்கு கூட உரிமை இருக்கு, மலைகளுக்கு கூட உரிமை இருக்கு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஃபஹ்கும் பைனன் நாஸி பில் ஹக், அல் ஹக்கை கொண்டு நீங்க மக்களுக்கு மத்தியில தீர்ப்பு. அப்போ ஹலீஃபா ஆறவர் என்ன செய்யணும்? அவரு அல் ஹக்கை கொண்டு மக்களுக்கு தீர்ப்பு வழங்கணும். அவர் என்ன செய்யக்கூடாது? ஹவாவை இத்திபா செய்யக்கூடாது, பின்பற்றிடக்கூடாது. இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது என்ன? அஸ்லிஹ், நீங்க இஸ்லாஹ் செய்யுங்க. அப்போ ஹலீஃபா அவர்கள் இஸ்லாஹ் செய்யும். என்ன செய்யக்கூடாது? வலா தத்தபி சபீலல் முஃப்ஸிதீன், முஃப்ஸிதீன் ஃபசாத் செய்யக்கூடியவங்க, சீர்குலைவு ஏற்படுத்தக்கூடிய வழியை பின்பற்றக்கூடாது என்று சொல்ல. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு கட்டளையிடுறார். சூரத்துல் ஹதீத் 57வது சூராவுடைய 7வது ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்க அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூல் மீதும் ஈமான் கொள்ளுங்க. வ அன்ஃபிகூ மிம்மா ஜஅலகும் முஸ்தக்லஃபீன ஃபீஹி, இன்னும் எந்த செல்வத்தின் மீது அல்லாஹ் உங்களை ஹலீஃபாவாக ஆக்குனாங்களோ, இங்க இருக்கிற வார்த்தை என்ன? முஸ்தக்லஃபீன ஃபீஹி. முஸ்தக்லஃப அப்படின்னா ஹலீஃபாவாக ஆக்குதல். அதே அந்த ஹலஃபன்ற வார்த்தை அதுக்குள்ளே வருது பாருங்க. முஸ்தக்லஃப, ஹலஃப, முஸ்தக்லஃபன ஃபீஹி, உங்களை எதற்கு, எந்த செல்வத்திற்கு அல்லாஹ் ஹலீஃபாவாக ஆக்கினாங்களோ, அன்ஃபிகு, அதை நீங்க செலவு செய்யுங்க. செலவு செய்யணும், வீணாக்குறது இல்ல, அது முறையாக நீங்க செலவு பண்ணுங்க. அதுக்கு தான் அன்ஃபிகு. இன்ஃபாக் அப்படின்னா செலவு செய்தல், அன்ஃபிகு அப்படிங்கிறது இன்ஃபாக் செய்யுங்கிற கட்டளை. நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க. தொடர்ந்து அல்லாஹ் சொல்றாங்க, ஃபல்லதீன ஆமனூ மின்கும் வ அன்ஃபிகு, யாரு உங்கள ஈமான் கொண்டு செலவும் செய்யறாங்க, செலவு செய்யணும் அல்லாஹ்வுடைய வழியில் செய்வது. அல்லாஹ் அன்ஃபிகுன்னு சொன்னா அன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யுது. ஃபல்லதீன, நிச்சயமாக எவர் ஆமனூ மின்கும் உங்கள ஈமான் கொண்டு வ அன்ஃபிகு அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்கிறார்களோ, லஹும் அஜ்ருன் கபீர், அவங்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ நீங்க எந்த செல்வத்திற்கு ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டீங்களோ அதை நீங்க அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யுங்க. அப்போ ஹலீஃபா கிட்ட எந்த செல்வம் கொடுக்கப்பட்டாலும் அது அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யப்பட வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருக்கணும். அது அந்த வழியில தான் அவர் செலவு செய்யணும். இப்போ ஹலீஃபா என்னென்னலாம் செய்யணும் பாருங்க. அல்லாஹ்வுடைய சட்டங்களை கொண்டு மக்களுக்கு மத்தியில தீர்ப்பு கொடுக்கும். அதுதான் அல் ஹக்கை கொண்டு தீர்ப்பு கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய சட்டத்தை கொண்டு தீர்ப்பு கொடுக்குதுன்னா என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்துக்கும் அல்லது ஒவ்வொரு நபருக்கும் உரிமைகளை கொடுத்திருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய உரிமை அப்படின்றது, அந்த விஷயத்த தீர்ப்பு, இது அல்லாஹ்வுடைய உரிமை, இதான் அல்லாஹ்வுடைய ஹக். அப்ப அந்த அடிப்படையில நீங்க இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. இது பெற்றோர் வருது, இது உங்க தாயினுடைய ஹக், தாயுடைய உரிமை, அந்த அடிப்படையில தாய்க்கு நீங்க இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. தந்தை உடைய உரிமை இது, தந்தைக்கு இதை செய்யணும், இது செய்யக்கூடாது. உங்க கூட பிறந்தவங்களுடைய உரிமை இது, அவங்களுடைய ஹக் இது. அப்ப அந்த அடிப்படையில அவங்களுக்கு நீங்க இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. 2 பேர் நமக்கு சம்மந்தமே இல்லாத, எந்த வகையிலும் உறவு இல்லாத, பழக்கம் இல்லாத 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு கொண்டு வர்றாங்க. இப்ப அவங்களுடைய விஷயங்களை கூர்ந்து கவனித்து அவங்களுக்கு மத்தியில எது சரியோ, எது நியாயமோ, அவங்களுடைய உரிமைகளை எது பாதுகாக்கக்கூடியதோ அந்த அடிப்படையில தீர்ப்பு கொடுக்கணும். ஹலீஃபாங்கிறவரு அல் ஹக் அடிப்படையில தீர்ப்பு கொடுக்கணும், இஸ்லாஹ் செய்யணும். அதே போல அல்லாஹ் அவங்களை எதுக்கு கலீஃபா ஆக்குனாங்களோ அந்த செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யணும். அவங்க இன்ஃபாக் ஃபீ சபீலில்லாஹ் அப்படிங்கிறத செய்யணும் என்பதை அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை கொண்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
இன்னும் அந்த 2வது சூறாவுடைய 30வது ஆயத்து அதனுடைய விளக்கமா தான் நம்ம இத்தனையும் பார்த்துட்டு வரோம். அதிலேயே இன்னும் சில விஷயங்கள் சுட்டி காமிக்கப்பட்டிருக்குன்னு அதையும் பாருங்க. பூமியில ஹலீஃபாவை ஆக்கப் போகிறேன், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன உடனே மலக்குகள் என்ன சொல்றாங்க? தஜ்அலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா என்று கேட்கிறாங்க. யாரு பூமியில ஃபசாது செய்வாங்களோ அவங்களையா, யாரு தங்களுக்குள்ள சண்டையிட்டு கொண்டு ரத்தம் சிந்துவாங்களோ அவங்களையா கலீஃபாவாக ஆக்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப கலீஃபானா என்ன செய்யக்கூடாது? ஃபசாது செய்யக்கூடாது. கலீஃபானா சண்டைகளை நிறுத்தணும், சண்டை போடக்கூடாது. ஃபசாது செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? கலீஃபா இஸ்லாஹ் செய்யணும். ஃபசாதுக்கு எதிர்ப்பதும் இஸ்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இல்லையா, இஸ்லாஹ் செய்யுங்க, ஃபசாது செய்ய வேண்டிய வழிமுறையை பின்பற்றாதீங்க. அதுதான் கலீஃபாவா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னோடனே மலக்குகள் கேட்கறதே அதுதான். பூமியில ஃபசாது செய்வாங்களே அவங்க எப்படி கலீஃபாவா இருப்பாங்க, நீங்க புரியலையே அப்படின்னு. அப்படின்னா என்ன, பூமியில அவங்க இஸ்லாஹ் செய்ய மாட்டாங்க. கலீஃபாங்கிறவர் இஸ்லாஹ் செய்யணும், ஃபசாத் செய்யக்கூடாது. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, யஸ்ஃபிகு திமா, திமானா ரத்தம். அவங்க வந்து ரத்தத்தை சிந்துவாங்களே அப்படின்னா என்ன, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க, ரத்தம் சிந்தப்படும். இப்போ கலீஃபாங்கிறவர் என்ன செய்யணும்? சமாதானம் பண்ணி வைக்கணும். சமாதானம் பண்றது மட்டும் இல்ல, பாதுகாப்பு ஏற்படுத்தும். பாதுகாப்பு இருந்தா தான் ஒருத்தர் இன்னொருத்தர் அடிக்க முடியாது. 2 பேருக்கு மத்தியில பிரச்சனை, ஒருத்தர் வந்து கையாலியோ தடி எடுத்துட்டு போய் அடிக்கிறாரு, இல்ல கத்தி எடுத்துட்டு கொண்டு போய் குத்துறாரு அப்படின்னா அந்த இன்னொருத்தருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆகுது இல்லையா? ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு மனிதனும் பாதுகாக்கப்படும். அது வந்து கலீஃபாவுடைய வேலை. அப்ப இது வந்து ஒரு ஆட்சியாளர் இருந்தா, போலீஸ்காரா இருந்தா தான் நடக்கும் இல்லை. உங்க குடும்பத்திலே கூட உங்களுடைய 2 பிள்ளைகள் அடித்துக் கொண்டார். அப்போ அந்த இடத்துல கூட கலீஃபாங்கிறவர் என்ன செய்யணும்? கலீஃபானே நான் பொறுப்புல இருக்கிறவர். பொறுப்புல இருக்கிறவர் என்ன செய்யணும்? அங்க பாதுகாப்பு அப்படிங்கறத கொடுக்கணும். இன்னும் மலக்குகள் தொடர்ந்து என்ன கேட்கிறாங்க? வநஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக என்று சொல்றாங்க. இந்த மனிதனை பூமியில கலீஃபாவை ஆக்க போறேன்னு சொல்றீங்க. ஆனா மனிதனுடைய இயல்பு அடிப்படையில பார்த்தா மனிதன் ஃபசாது செய்வான், சீர்குலைவை ஏற்படுத்துவான். அதே போல தனக்குள்ள தங்களுக்கு மத்தியில சண்டை போட்டுக்கொண்டு மனிதர்கள் வந்து ரத்தம் சிந்துவார்கள். அது மனித இயல்பு. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி தகுதியானவங்க எங்களுக்கு புரியலையே, எங்களுக்கு புரிய வைங்கன்னு கேட்கிறாங்க. இன்னும் தங்களை பற்றி என்ன சொல்றாங்க? இபாதத் செய்யறதுக்காக நீங்க மனிதனை படைச்சேன்னு சொல்லி இருக்கிறீங்க. அல்லாவே நீங்க உங்களை இபாதத் செய்யறதுக்காக தான் மனிதனை படைத்தேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆனா அது மட்டும் தான் நோக்கம் அப்படின்னா ஏற்கனவே நாங்க அதை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். அந்த விஷயத்தை நாங்க பொறுப்பா செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. கலீஃபான்றதுல இதுவும் வருது. எதுவும் வருது? அல்லாஹ்வை முறையாக இபாதத் செய்தல், தான் செய்யறது மட்டும் இல்ல, தன்னுடைய பொறுப்புல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அல்லாஹ்வை முறையாக இபாதத் செய்தல், சரியாக இபாதத் செய்தல் என்பதுக்குரிய ஏற்பாடுகளை கொண்டு வரதும் கலீஃபா தான். அதுதான் வந்து மலக்குகள் அந்த வார்த்தையில சொல்றாங்க, வநஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக, நாங்க உங்களுடைய புகழை கொண்டு உங்களை துதிக்கிறோம், வனுகத்திஸு லக, உங்களை புனிதப்படுத்துகிறோம், நீங்க புனிதம் என்பதை நாங்க வந்து அறிவிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த தகுதிகள் மனிதன்கிட்ட இல்லாதது போல தெரியுதே என்று கேட்கிறாங்க. அதுக்கு பதில் அல்லாஹ் சொல்றாங்க. அந்த பதிலுக்கு போறதுக்கு முன்னால நமக்கு ஒரு கேள்வி வரணும். என்ன கேள்வி? மலக்குகளுக்கு இது எப்படி தெரியும்? மனிதன் ஃபசாது செய்வாங்க, அதாவது மனிதர்கள் ஃபசாது செய்வாங்க, சீர்குலைவு ஏற்படுத்துவாங்க, மனிதர்கள் தங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொள்வாங்க அப்படிங்கிறது மலக்குகளுக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே இதை பத்தி நம்ம முந்தைய வகுப்புல பேசியிருந்தோம். அல்லாஹ் அவங்களுக்கு அறிவித்திருக்கலாம். அல்லது மலக்குகள் சிந்திக்கும் திறன் உடையவங்க அப்படிங்கிறதுனால மிக சிறந்த கல்வியும் சிந்தனையும் உடையவங்க, அல்லாஹ்விடமிருந்து அவங்களுக்கு கல்வி வந்தது, அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்தாங்க. அதே போல சிறந்த சிந்தனையாளர். அப்போ அவங்க சிந்தனை அடிப்படையில மனிதன் இந்த இந்த முறையில தான் படைக்கப்பட்டார். மண்ணிலிருந்து படைக்கப்பட்டா மண்ணுக்குள்ள இந்த இயல்புகள்லாம் மனிதனுக்கு இருந்தால் மனிதன் இப்படித்தானே நடந்து கொள்வாங்க என்று மலக்குகள் யூகித்திருக்கலாம். அல்லது முன்னாடி இதே மாதிரி ஒரு படைப்பு படைக்கப்பட்டு அந்த படைப்பு இந்த மாதிரி ஃபசாது செய்து இந்த மாதிரி போரிட்டு சண்டையிட்டு ரத்தம் சிந்தியதை அவங்க பார்த்திருக்கலாம். ஆனா அப்படி ஒண்ணு முன்னாடி ஒரு படைப்பு இருந்துச்சு, அதை வந்து அவங்க பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு அல் குர்ஆனிலேயோ ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலேயோ எந்த ஒரு நம்பத்தகுந்த செய்தியும் இல்லை.
பனி இஸ்ராயலினுடைய கதைகள், இஸ்ராயலியாத் என்று சொல்லுவாங்க. அதாவது யூதர்கள் ஆரம்ப கட்டத்து கிறிஸ்துவர்களுடைய கதைகள்ல முன்னாடி ஜின்கள் வந்து பூமியில இருந்தாங்க, இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு ஒரு கதை இருக்கு. ஜின்னுக்கு முன்னாடி பின் என்ற ஒரு உயிரினம் இருந்தது, அவங்களும் இதே மாதிரி இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஹின் என்ற ஒரு உயிரினம் இருந்தது, அவங்க இப்படி இருந்தாங்க என்றெல்லாம் கதைகள் சொல்லப்படுது. இவை அத்தனை கதைகள், இவை எதற்கும் ஆதாரம் இல்லை. அப்போ வழக்குகள் எதை வைத்து சொல்லியிருப்பாங்க? அப்ப முந்தைய இந்த மாதிரி ஒரு சமூகத்தை அவங்க பார்த்து இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் ரசூல் சொல்லல, அதனால நமக்கு தெரியாது. அதனால அதை வச்சு இதனாலதான் அவங்க செஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா எதை வைத்து அவங்க சொல்லியிருக்க முடியும் அப்படின்னா, ஒண்ணு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்த கல்வி, அவங்க அல்லாஹ்விடமிருந்து ஏதோ செய்தி வந்திருக்கலாம். ஆனா அது எப்படி வந்துச்சுங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அந்த ரெண்டாவது விஷயம் இருக்கு பாருங்க, ரெண்டாவது வாய்ப்பு இருக்கு பாருங்க. மனித இயல்பை கவனித்து அதன் அடிப்படையில மலக்குகள் இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். நான் ஏற்கனவே இப்லீஸ் வந்து மனித உடலை மட்டும் பார்த்தே இந்த உடலுக்குள்ள இடைவெளிகள் இருக்கிறது, அப்போ இந்த இந்த படைப்பின் மீது நான் மேலாதிக்கம் செய்துவிட முடியும் என்று இப்லீஸ் தனக்குத்தானே சொல்லி கொண்டதை நம்ம வந்து ஹதீஸ்ல வந்ததை பார்த்தோம் இதுக்கு முந்தைய வகுப்புல. அப்ப இப்லீஸே வந்து ஜின்னாக அந்த இப்லீஸே மனித உடலை மட்டும் பார்த்து இப்படி ஒரு முடிவு வந்துட்டான் அப்படின்னா, மலக்குகள் அதைவிட இன்னும் ஆழமாக மனித உடலை கவனிச்சிருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு என்ன தன்மையை கொடுக்க போறாங்க என்பதை கவனித்திருப்பார்கள். அதன் அடிப்படையில இப்லீஸ் உடைய புரிதலை விட மலக்குடைய புரிதல் இன்னும் ஆழமானதாக, இன்னும் தெளிவானதாக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா பூமியில பல்வேறு பகுதியிலிருந்து மண் எடுத்துட்டு வந்ததே மலக்குகள் தான். மனிதனுக்கு என்ன தன்மையை அல்லாஹ் கொடுக்க போறாங்க என்பதை மலக்குகள் புரிஞ்சிருந்தாங்க. அதனாலதான் மலக்குகள்கிட்ட அந்த கேள்வி வருது. அது என்ன தன்மை, ஏன் அந்த கேள்வி வந்தது, அதுதான் வந்து நம்ம பார்க்கணும். அது புரிஞ்சுனா கலீஃபா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெளிவாக புரியும். மலக்குகள் ஏன் இந்த கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறதும் நமக்கு புரியும் இன்ஷா அல்லாஹ். ஏன் அந்த கேள்வி கேட்கிறாங்க, இதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் பின்னணியில சில வகுப்புகளை நடத்தியிருந்தேன். இந்த வகுப்புகளுக்கு முன்னால என்ன, மலக்குடைய தன்மை எது, மலக்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டாங்க, அவங்களுடைய தன்மைகள் என்னென்ன, ஜின்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டாங்க, ஜின்களுடைய தன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இப்ப மலக்குகளுக்கு அக்ல் அறிவுன்றது இருக்கு, அல்லாஹ்விடம் இருந்து வந்த கல்வியும் இருக்கு, இல்மும் இருக்கு. மலக்குகள்கிட்ட எது கிடையாதுன்னா இஃப்தியார் அப்படிங்கிறது கிடையாது. இஃப்தியார் அப்படின்னா என்ன, சாய்ஸ், தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய அந்த அனுமதிங்கிறது கிடையாது. மலக்குகள் சரி தவறு என்று தங்களுக்கு முன்னாடி ரெண்டு வைக்கப்பட்டா எப்போதுமே அவங்க வந்து சரிதான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா உண்மையில சொன்னா அவங்களுக்கு முன்னாடி இரண்டு வாய்ப்புகளே வைக்கப்படாது. மலக்குகள் எப்பவுமே அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியக்கூடிய, அவங்க எப்போதும் சரியானதை மட்டும்தான் செய்வாங்க, எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய கீழ்ப்படிதலோடு தான் இருப்பாங்க. அவங்க தவறானதை செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவும் மாட்டாங்க. ஆனா ஜின்களும் மனிதர்களும் அப்படி கிடையாது. ஜின்கள் மனிதர் ரெண்டு பேருக்கும் அக்கல் அறிவுங்கிறது கொடுக்கப்பட்டு, சுய சிந்தனைங்கிறது கொடுக்கப்பட்டு, அதை சிந்தனையை பயன்படுத்தி சுத்தி இருக்கிற விஷயங்களை கவனித்தால் அவங்களே நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். அவங்களோட அக்கலை பயன்படுத்தினால் தெரிந்து கொள்ள முடியும். ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் மலக்குகளுக்கு கொடுக்கப்படாத ஒரு விஷயம் கொடுக்கப்படும். என்ன விஷயம் அது, இஃப்தியார், சரி தவறு ரெண்டு எதை வேணா தேர்ந்தெடுத்துடும். அப்போ ஜின்களும் மனிதர்களும் ஒன்னு இஸ்லாமிய தேர்ந்தெடுக்கலாம், இல்லை குஃப்ரை தேர்ந்தெடுக்கலாம். அப்போ முஸ்லீமாக இருக்கலாம், இல்ல காஃபிராக இருக்கலாம். அந்த ரெண்டு விஷயங்களும் அவங்க முன்னாடி வைக்கப்படுது. ரெண்டுத்துல எதை வேணா அவங்க தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். சரி தவறு ரெண்டுமே வைக்கப்படுது. ஒண்ணு அவங்க சரியை தேர்ந்தெடுத்துக்கலாம், அல்லது தவறு தேர்ந்தெடுத்து. பாவம் புண்ணியம் ரெண்டுமே வைக்கப்படுது. புண்ணியம் கிடைக்கக்கூடிய, நன்மை கிடைக்கக்கூடிய விஷயங்களை செய்யாம பாவம் வரக்கூடிய விஷயங்களே அவங்க தேர்ந்தெடுத்து செய்யலாம். இது ரெண்டுத்துக்கு அனுமதி இருக்கு. இப்ப இங்கதான் பிரச்சனைங்கிறது வருது. என்ன பிரச்சனைங்கிறது வருது, பாவத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அனுமதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பாவத்தை தான் இந்த ஜின்களும் மனிதர்களும் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் மலக்குகள் வந்து நினைக்கிறாங்க. பல நேரங்கள் அது உண்மைதாங்க. மனிதனுடைய இயல்பை கவனித்த அந்த மலக்குகள், அதே போல ரெண்டு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது, அதுல ஒண்ணு வந்து தவறானது அப்படின்றத கவனிக்கக்கூடிய மலக்குகள். அப்படின்னா மனிதன் தவறை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லா நேரமும் தவறை தேர்ந்தெடுப்பான் என்று மலக்குகள் சொல்லல. ஆனா நன்மை தீமை ரெண்டு இருந்தா ஒரு நேரத்துல நன்மையும் ஒரு நேரத்துல தீமையும் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க.
சரி தவறு என்று இருந்தால் ஒரு நேரத்தில் சரியையும் ஒரு நேரத்தில் தவறையும் தேர்ந்தெடுப்பாங்க. எப்பொழுதுமே சரியானதை நல்லதை தேர்ந்தெடுக்கும் போதுதான் சீராக எல்லாம் போயிட்டு இருக்கும். எந்த குழப்பமும் இல்லாம எல்லாம் ஒரு ஒழுங்குல ஒரு சீருல போயிட்டு இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம் பூமி இவற்றுக்கு இடையில இருக்கிறது எல்லாவற்றையுமே சீராக படைத்திருக்கிறார்கள், அமைத்திருக்கிறார்கள். எல்லாத்திலையும் ஒரு ஒழுங்கும் ஒரு சீரும் இருக்கு. ஏன்? வானம் பூமி, இந்த பூமியில இருக்கக்கூடிய மரம் செடி கொடி மிருகங்கள், இதுல இருக்க காற்று, இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிபவை. அல்லாஹ்வுக்கு எதுவுமே மாறு செய்யாது. அப்ப அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அடிப்படையில் தான் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால இங்க அந்த ஒழுங்கு எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கும். அந்த சீர் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். சீராக எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும். ஆனா எப்பொழுது தவறையும் தேர்ந்தெடுக்கலாம், கெட்டதையும் தேர்ந்தெடுக்கலாம், குஃப்ரையும் தேர்ந்தெடுக்கலாம்னு வரும்பொழுது மனிதர்கள் ஏதாவது ஒரு நேரத்துல இன்னொன்னு தேர்ந்தெடுக்கத்தான் செய்வாங்க. ஒண்ணு மட்டும் தான் வரும்போது அதிலே நிலைச்சிருவாங்க. எப்பவுமே சரியானதை நல்லதை மட்டும்தான் செய்வாங்க. எப்பவுமே இஸ்லாமிய தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா 2ன்னு வரும்போது மனிதன் பலகீனமானவன். அந்த பலகீனத்தின் அடிப்படையில நிச்சயமாக மனிதர்கள் சில நேரங்கள்ல தவறானதை, பொய்யானதை, கெட்டதை தேர்ந்தெடுப்பாங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறத தேர்ந்தெடுப்பாங்க. குஃப்ரை தேர்ந்தெடுப்பாங்க. இறை நிராகரிப்பை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும் போது நிச்சயமா மனிதர்களுக்கு மத்தியில சண்டைன்றது வரும். எல்லாம் ஒழுங்கா இருக்கிறாங்க. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒழுங்கு தொடரும். ஆனா எல்லாரும் ஒழுங்கா இருக்க போறது இல்லை. இந்த இயல்பு அடிப்படையில பார்த்தா அவங்க சில நேரங்கள்ல தீமையை, சில நேரங்கள்ல தவறை தேர்ந்தெடுப்பாங்க. சில நேரம் பாவத்தை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. இப்போ பாவத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனிதர்கள் இருந்தா நல்லது செய்யறவங்களுக்கும் கெட்டது செய்யறவங்க மத்தியிலையும் சண்டை வரும். அதே போல கெட்டது செய்யற 2 பேருக்கு மத்தியிலையும் சண்டை வரும். நல்லவங்களும் கெட்டவங்களும் மட்டும்தான் எல்லா நேரங்களும் சண்டை போடுவாங்கன்னு கிடையாது. ஒரு சண்டை, ஒரு போர் அப்படின்னு வந்துருச்சுனாலே ஒரு தரப்பு நல்லது, ஒரு தரப்பு கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. 2 கெட்டவங்களுக்கு மத்தியில கூட சண்டை வரும். அல்லது கெட்டவங்க குழப்பத்தை ஏற்படுத்திட்டா 2 நல்லவங்களுக்கு மத்தியிலயும் சண்டை வரும். இன்னைக்கு ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போர்ல வந்து உடனே இவங்க கெட்டவங்க, இவங்க நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்களும் கெட்டவங்க தான், அவங்களும் கெட்டவங்க தான். 2 கெட்டவங்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய ஒரு போர். அப்படி நடக்கலாம். இப்போ பூமியில ரத்தம் சிந்துதல் அப்படிங்கிறது நடக்கும். அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, மனிதனுக்கு இஃப்தியார் கொடுக்கப்படும் பொழுது, சாய்ஸ் கொடுக்கப்படும் பொழுது, மனிதனுடைய சாய்ஸ்ங்கிறது, தேர்ந்தெடுத்தல்ங்கிறது எல்லா நேரம் சரியானதை மட்டுமே தேர்ந்தெடுப்பதாக இருக்காது. ஹவா அடிப்படையில தவறானதை தேர்ந்தெடுப்பாங்க. நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதை பார்க்கிறோம் இல்லையா? தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஹவாவை பின்பற்றி விடாதீர்கள் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நபி அவங்க. அவங்ககிட்ட அல்லாஹ் சொல்றான் ஹவாவை பின்பற்றாதீங்க. நபிமார்கள் ஹவாவை பின்பற்ற மாட்டாங்க. ஆனா அந்த நபிமார்களுக்கே அந்த வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது மற்ற எல்லாருக்கும் அது எந்த அளவுக்கான ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிறது யோசிக்கும். இப்போ மனிதர்களுடைய இயல்பு, மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்கள் இதையெல்லாம் மலக்குகள் கூர்ந்து கவனிக்கிறாங்க. இஃப்தியார் கொடுக்கப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக இந்த படைப்பு ஃபசாது செய்யும், சீர்குலைவை ஏற்படும். எல்லாம் சரியாக இருக்கும் போது தான் அது வந்து அந்த ஒழுங்கு சீர் அப்படிங்கிறது இருக்கும். சரியும் தவறும் அப்படின்னு வந்துருச்சுன்னா அப்ப அங்க ஒழுங்கு ஒழுங்கின்மைன்னு 2 வந்துரும். சீர்குலைவுன்னு 2 வந்துரும். அப்போ அமைதி மட்டுமே இருக்காது. சண்டைன்றதும் இருக்கு. பாதுகாப்பு மட்டுமே இருக்காது. பாதுகாப்பு போய் பயம் அப்படிங்கிறதும் வந்துரும். இழப்பு, சேதம் அப்படிங்கிறதும் வந்துரும். இதெல்லாம் அந்த இஃப்தியார், அந்த சாய்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் போதே மலக்குகள் விளங்குகிறான். சீராக இருக்கணும்னா எப்பவுமே அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும். அதை மலக்குகளாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறோம், அல்லாஹ்வை புகழுறோம். ஆனா மனிதர்கள் எப்பவுமே சரியா இருக்க போறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இஃப்தியார் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மனிதர்கள் எப்படி ஹலிஃபாவாக இருக்க முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல என்று சொல்றோம். ஏன்னா ஹலிஃபாவா இருக்கிறதுனா என்ன? கலீஃபாவா இருக்கிறது அப்படின்னா மனிதர்களுக்கு மத்தியில இஸ்லாஹ் செய்து வைத்தல், எல்லாத்தையும் சீரா வைக்கிறது, ஒழுங்கா வைக்கிறது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை கொண்டு அவங்கவுங்களுக்கு உரிமை எதுவோ அதை கொடுக்கும் வகையில் தீர்ப்புகளை கொடுப்பது, பூமியில இருக்கிறத அல்லாஹ் கொடுத்த அந்த ஒழுங்கோட நிர்வகிக்கிறது. அதை முழுசா ஒழுங்கா இருக்கிற ஒருத்தர் தானே வந்து செய்ய முடியும். நல்லது கெட்டது 2த்தையும் செய்யக்கூடியவர் எப்படி வந்து அந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியும்?
என்பதுதான் மலக்குகளுடைய கேள்வி. முழு நல்லவனை பொறுப்புல போட்டா ஒழுங்கா இருக்கிறவங்க இருக்கிற ஒழுங்கா அப்படியே தொடர்ச்சியாக அவங்க கடைபிடிச்சிட்டு வந்துருவாங்க. அப்போ பூமியில முழுக்க ஒழுங்கா இருக்கிறவங்கள ஹலிஃபாவை போட்டா அந்த ஒழுங்கு தொடரும். ஆனா ஒழுங்கின்மை ரெண்டுமே வருது, நல்லது கெட்டது ரெண்டுமே வருது, சரி தவறு ரெண்டும் வருது, மிகவும் பாவம் ரெண்டுமே வருது, இஸ்லாம் குஃபர் ரெண்டுமே வருது. ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு படைப்பு பூமியில இருக்கிற ஒழுங்க இல்லாம தான் ஆக்கும். பூமியில் இருக்கக்கூடிய சீரை இல்லாமக்கி சீர் குலைவு தானே ஏற்படும். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி பூமியில பொறுப்பாளராக இருக்க முடியும்? பொறுப்பாளர்னா ஒழுங்கா செய்யணும் தானே. இவங்க கிட்ட அந்த இஃப்தியார் இருக்கும்போது அந்த ஒழுங்கு இருக்காது தானே. அப்படி இருக்கும்போது எப்படி மனிதர்கள் இதுக்கு தகுதி உடையவராக ஆறாங்க என்பது எங்களுக்கு புரியலையே. அவங்ககிட்ட இந்த ரெண்டு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அவங்க பூமியில ஃபசாது செய்வாங்க, சீர்குலைவு ஏற்படுத்துவாங்க. அதே போல பூமியில அவங்களுக்குள்ள சண்டையிட்டு கொண்டு ரத்தத்தை சிந்துவாங்க. அவங்க எப்படி ஹலீஃபாவாக இருப்பதற்கு தகுதியானவங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியலையேன்னு கேட்கிறாங்க. அதுதான் வழக்குகளுடைய கேள்வி. வழக்குடைய கேள்வி எங்கேருந்து வருது? எதிர்காலத்தை அறிந்தவர்கள் அப்படிங்கிற கோணத்திலிருந்து வரல. அல்லது கடந்த காலத்துல இப்படி ஒரு படைப்பை பார்த்தாங்க, அதனாலதான் சொன்னாங்க என்று நம்ம உறுதியா சொல்ல முடியல. இருந்திருக்கலாம். நமக்கு அதை அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வோட ரசூல் சொல்லல. அதனால முன்னாடி அப்படி ஒரு படைப்பு இருந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியாது. வெறும் யூகத்தை நம்ம அதை பேச முடியாது. அதனால எதிர்காலத்தை அறிந்து வழக்குகள் அந்த கேள்வி கேட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கடந்த காலத்தை பார்த்துதான் சொன்னாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. ஆனால் எதை வைத்து உறுதியா சொல்லலாம்? மனித இயல்பை பார்த்து அவங்க சொன்னாங்கன்னு உறுதியா சொல்லலாம். இப்லீஸ் மனித உடம்பை பார்த்துட்டு இதை நான் ஆதிக்கம் செலுத்திவிட முடியும் அப்படின்னு அவன் முடிவு பண்றான் இல்லையா? மலக்குகள் அதை பாக்குறான். மலக்குகளுக்கு மனிதனை ஆதிக்கம் செலுத்தணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. பூமியினுடைய ஹலீஃபா அப்படின்னு அவங்க ஆக்கப்படுறாங்க அப்படின்னா பூமியில அவங்க ஒழுங்க நிலைநாட்டும். பூமியில எல்லாத்தையும் சரியா வச்சிருக்கணும். ஆனா இவங்களே எல்லா நேரமும் சரியா இருக்க மாட்டாங்க. மனிதர்களே எல்லா நேரமும் சரியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா மனிதர்களுடைய இயல்பு அவங்க இஃப்தியார் கொடுக்கப்பட்ட உடனே நல்லது கெட்டது ரெண்டுத்துக்கு சேர்ந்த ஒரு கலப்படமான குணம் உடையவங்க இவங்க. அவங்க எப்படி எல்லா நேரங்களிலும் பூமியில அல்லாஹ்வுடைய அந்த நீதியை நிலைநாட்ட முடியும்? அதுதான் அவங்கள்ட்ட கேள்வி. இந்த நீதி அடிப்படையிலான அந்த ஒழுங்கு, அந்த சீரான அந்த செயல்பாடு அப்படின்னு இருக்குது பூமியில. அதை இவங்க போனா கெடுத்துத்தானே விடுவாங்க. எப்படி அதை சரியாக அவங்க கொண்டு போவாங்க, சிறப்பா கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. அப்போ இந்த ஆயத்துல இப்ப நம்ம என்னென்ன ஆயத்து பார்த்திருக்கோம்? 2வது சூறாவுடைய 30வது ஆயத்து பார்த்திருக்கோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம பத்தி அல்லாஹ் சொன்ன கலீஃபா ஆக போறேன்னு சொன்ன உடனே மலக்குகள் கேட்ட கேள்வி அடிப்படையில அப்போ மனித இயல்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஹலீஃபானா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம். ஹலீஃபானா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? ஹலீஃபா ஃபசாது செய்யறவரா இருக்கக்கூடாது, சீர்குலைவு ஏற்படுத்துறவரா இருக்கக்கூடாது. ஹலீஃபா சண்டையை போரை உருவாக்கக்கூடியவரா இருக்கக்கூடாது. மாறாக போரை நிறுத்தக்கூடியவராக, பூமியில அமைதியும் சமாதானத்தையும் நிலைநாட்டக்கூடியவராக இருக்கும். பிறருடைய உரிமைகளை இன்னொரு சிலர் பறிக்கிறதுக்கு விட்டுறக்கூடாது, பாதுகாப்பு தர்றவராக இருக்கும். பூமியில பிரச்சனைகள் வரும்போது இஸ்லாஹ் செய்யறவராக இருக்கும். கலீஃபாங்கிறவர் ஹவாவை பின்பற்றக்கூடியவரா இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம குர்ஆன் ஆயத்துகள் அடிப்படையில பார்த்தோம் இல்லையா? 2வது சூறாவுடைய 30 ஆயத்தை பார்த்தோம். மலக்குடைய பதிலை கொண்டு அதே போல சூரத்து ஸாத் 38வது சூறாவுடைய 26வது ஆயத்தை பார்த்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னதை கொண்டு பார்த்தோம். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட என்ன சொன்னாங்க? சூரத்துல் ஆராஃப் 7வது சூறாவுடைய 142வது ஆயத்துல பார்த்தோம். அதே போல 57வது சூரா சூரத்துல் ஹதீத் அதனுடைய 7வது ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க எதற்கு ஹலீஃபா ஆக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யுங்க என்று கட்டளையிட்டிருப்பார். இப்போ நம்ம கிட்ட எந்த ஒரு செல்வம் கொடுக்கப்பட்டாலும் நாம அல்லாஹ்வுடைய ஹலீஃபா என்று மக்கள் சொல்றாங்க. ஆனா அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. நாம ஹலீஃபாவாக இருக்கிற அல்லாஹ் நம்மை பூமியில ஹலீஃபாவாக அந்த அடிப்படையில நாம வரக்கூடிய செல்வத்தை நம்ம கிட்ட பொறுப்பா கொடுக்கப்படக்கூடிய செல்வத்தை அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யறோம். இதெல்லாம் தான் ஹலீஃபாவுடைய தன்மை. அப்ப இந்த ஹலீஃபா அப்படிங்கிறது ஒருத்தருக்கு மாற்றாக அவங்க இடத்துல வரக்கூடிய இன்னொருவர் அப்படிங்கிறது சரிதான். ஆனா அவர் என்ன செய்வார்? முதல்ல இருந்தவர் என்ன செஞ்சாரு? அவருக்கு மாற்றம் வரக்கூடிய என்ன செய்வார்னா, முதல்ல இருந்தவர் ஹலீஃபாவாக இருந்து பொறுப்பானவராக இருந்து தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவார். அவரு இஸ்லாஹ் செய்வார். அல்லாஹ்வுடைய
சட்டங்களை கொண்டு அவரு மக்களுக்கு மத்தியில தீர்ப்பு வழங்குவார். அதுல எது உண்மையோ, எது சரியோ, எது உரிமையோ அதை கொடுத்து தீர்ப்பு வழங்குவார். அவர் ஹவாவை பின்பற்ற மாட்டார். அவரு ஃபசாது செய்ய மாட்டார். அவரு பூமியில அமைதியை ஏற்படுத்துவார். மாறாக வந்து பாதுகாப்பு இன்மை அப்படிங்கறது ஏற்படும். பூமியில பாதுகாப்பு, அமைதி, சலாம்ங்கிறத அவர் நிலைநாட்டுவார். பயத்தை விரட்டுவார். இதெல்லாம் தான் ஹலீஃபானுடைய பொறுப்புகள். அதே போல அவருடைய பொறுப்புல வரக்கூடிய செல்வத்தை அவர் அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யும். அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யறதுனா என்ன? அல்லாஹ்வுடைய படைப்புகளை பாதுகாக்கிறதுலையும், படைப்புகளை ஒழுங்குபடுத்துவது, நல்ல விதமாக வைத்துக் கொள்வதிலையும் அவங்க அந்த பணத்தை செலவு செய்யும். அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யணும் பள்ளிவாசலா கட்டிட்டு போறது அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யறதுங்கிறதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல கொடுக்கிற விளக்கமும் சரி, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொல்லாலும் தன்னுடைய செயல்களாலும் கொடுத்த விளக்கமும் சரி. என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யறது அப்படின்னா பிற மனிதர்களுக்கு செலவு செய்யும். அதுவும் பிற மனிதர்களுக்கு செலவு செய்யறதுன்னா என்ன? காசு கொடுத்து ஆளை விலைக்கு வாங்குறது இல்லை. அவங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உதவும். அவங்களுடைய உரிமைகளை எடுத்துக்கொள்வதற்கு உதவும். அவங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யும். ஹலீஃபா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹலீஃபானா பொறுப்பாளர் அப்படின்னு அர்த்தம். பொறுப்பாக நிர்வகிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஹலீஃபானா ஹலிஃபத்துல்லா அப்படின்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ் ஹலீஃபான்னு சொல்லும் போதெல்லாம் ஹலீஃபா ஃபில் அர்த், பூமியில் ஹலீஃபா அப்படின்னு சொல்றாங்க. இதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஹலீஃபா அப்படிங்கிறது நிர்வாகி, பொறுப்பாளர், அதாவது மேனேஜர் அப்படின்னு வச்சுக்கோமே. அவர் இப்போ மேனேஜர்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? அந்த கம்பெனிக்கு மேனேஜர், அந்த டிவிஷனுக்கு மேனேஜர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓனருடைய மேனேஜர் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? இந்த ஓனருடைய மேனேஜர், முதலாளியினுடைய நிர்வாகி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஹலிஃபத்துல்லா அப்படின்னு சொல்றது. முதலாளி நிர்வாகின்னு சொல்ல மாட்டோம். முதலாளியால் பொறுப்பு கொடுக்கப்பட்ட நிர்வாகி, ஒரு முதலாளியால் நியமிக்கப்பட்ட ஒரு நிர்வாகி, அவர் தான் மேனேஜர். அந்த மாதிரிதான் ஹலீஃபா அப்படிங்கிறது. ஹலீஃபானா ஹலீஃபத்துல்லா அப்படின்னு அர்த்தம் இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கேயுமே பயன்படுத்தல. ஏன் அந்த மாதிரி பயன்படுத்தல? ஏன்னா ஹலீஃபத்துல்லா என்று சொல்வது சரியானது அல்ல, தவறானது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறும் ஹலீஃபா என்று தான் சொல்றாங்க. ஹலீஃபான்னு சொல்லும் போது ஹலீஃபா ஃபில் அர்த், பூமியில ஹலீஃபா, பூமியில் நிர்வாகி என்றுதான் சொல்றாங்க. அப்போ ஹலீஃபா என்ற வார்த்தைக்கான பொருள் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஹலீஃபா என்ற வார்த்தைக்கு பொருள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவர் ஒரு பொறுப்புல இருக்கிறாரு, அவர் அந்த இடத்தை விட்டு நீங்கும் பொழுது அவருடைய இடத்தில் அவருக்கு பதிலாக மாற்றாக வரக்கூடிய இன்னொரு, ஒருத்தருக்கு மாற்றாக வரக்கூடிய இன்னொருத்தர், சப்ஸ்டியூட், ரீப்ளேஸ்மெண்ட், இவருக்கு பதிலாக வரக்கூடிய இன்னொரு. அப்ப அவருக்கு பிரதிநிதி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மாற்றாக அவங்களுடைய சகோதரர் ஹாரூன். அப்ப ஒருத்தருக்கு மாற்றா வர்றது அப்படிங்கிற அர்த்தம் அதுல நிச்சயமாக இருக்கு. அதே சமயத்துல என்ன செய்வாங்க? முன்னாடி இருந்தவர் என்ன பொறுப்பை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ, முன்னாடி இருந்தவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த பொறுப்பை இப்ப பின்னாடி வந்தவர் சரியாக நிறைவேற்றும். மனிதனுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டது? ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைக்கும் போது அந்த மலக்குகள் கேட்ட கேள்வியில மனிதனுடைய பொறுப்பு என்ன, அதாவது ஹலீஃபாங்கிறதுக்கு பொறுப்பு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த பொறுப்புக்கு மனிதர் எப்படி தகுதியானவன்னு எங்களுக்கு புரியலன்றத அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அப்போ மலக்குகளுடைய அந்த கேள்வி, அதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னது, அதே போல பொதுவாக இந்த உம்மத்து முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த கட்டளை, யாரு அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஈமான் கொண்டு தாங்கள் எதற்கு ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டாங்களோ, பொறுப்பாக ஆக்கப்பட்டாங்களோ அதை ஒழுங்காக அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யறாங்களோ என்று அல்லாஹ் சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த ஆயத்துகள் எல்லாம் வச்சுதான் இந்த முடிவுக்கு வரும். எந்த முடிவு? கலீஃபா அப்படின்னா பொறுப்பாளர். அந்த பொறுப்பாளர் நீங்கன்னா அவருடைய இடத்துல வரக்கூடிய இன்னொருத்தர், அதற்கும் ஹலீஃபா அப்படின்னு பேர். அப்போ ஒரு பொறுப்பாளர், அந்த பொறுப்பாளர் நீங்கும் பொழுது அவருடைய இடத்துல வரக்கூடிய இன்னொரு பொறுப்பாளர். அந்த பொறுப்பாளர் நீங்கிறதுனா என்ன? ஒண்ணு அந்த இடத்தை விட்டு நீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தை விட்டு நீங்கிறாங்க, தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை அந்த இடத்துல கொடுத்துட்டு போறாங்க, அந்த பிளேஸ்.
அந்த இடமே மக்கான். அல்லது உலகத்தை விட்டு நீங்கள் மரணிக்கலாம். அவர் மரணித்து விட்டார், அவருக்கு பதிலாக அவர் இடத்துல வரக்கூடிய இன்னொரு, இதுவும் ஹலீஃபா அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள்ல தான் வருது. ஹலீஃபா அப்படின்னா என்ன? பொறுப்பாளர், பொறுப்பாக நிர்வகிக்கக்கூடியவர். இப்ப அவர் இறந்துட்டா அதோட அது முடிந்து விடாது, அல்லது அவர் அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிட்டா அதோடு அது நின்று விடாது. மாறாக அவர் அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போனாலும் சரி, அல்லது அவர் இறந்து விட்டாலும் சரி, அவருக்கு மாற்று ஆக, அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வார். அவரா எடுத்துக்குவாரு, இல்ல அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படும். அதுதான் ஹலீஃபா. இப்போ அப்ப ஹலிஃபத்துல்லான்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா, முதல் விஷயம் அல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்லல. எந்த நபித்தோழரும் தன்னை ஹலிஃபத்துல்லா என்று அறிவித்துக் கொள்ளவில்லை. ஹலிஃபத்துல்லா என்று சொல்றது வெறுக்கத்தக்க சொல்லாடல், வார்த்தை பிரயோகம் என்றுதான் இமாம் நபவி தீர்ப்பு கொடுக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுல கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பார்ப்போம். என்ன அப்படின்னா, இப்ப ஹலிஃபத்துல்லான்னா அல்லாவுடைய ஹலீஃபா அப்படின்னு வருது. இங்க வந்து அல்லாவால் நியமிக்கப்பட்ட ஹலீஃபா அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அல்லாவுடைய ஹலீஃபான்னு சொல்லக்கூடாது. மனிதன் வந்து படைக்கப்பட்ட நோக்கம் ஹிலாஃபான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா தான் ஒண்ணு. மனிதனை அல்லாவுடைய ஹலீஃபான்னு சொல்லக்கூடாது. அல்லாவால் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டவங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ ஹலீஃபா அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் சொல்லணும். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமே வந்து ஹிலாஃபா தான், அதாவது அரசியல் அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு குர்ஆன் சொன்ன ஆதாரம் இல்லை. அதே போல இந்த ஆயத்துக்களை வச்சு பார்த்தாலும் இதன் பூமியில பொறுப்பு கொடுக்கப்பட்டவங்க அப்படிங்கிறது தான் உண்மையை தவிர, மற்றபடி அல்லாவுடைய ஹலீஃபா என்று சொல்றது சரியல்ல, அல்லாவுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்ப இதுல கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து இந்த வகுப்பை நம்ம இந்த இடத்துல நிறுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். பயணம் செய்யும் பொழுது நாம துஆ செய்வோம் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இருக்கு. நம்ம பயணத்துல போறோம் அப்படின்னா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லஸீ ஸஹ்ஹர லனா ஹாதா என்ற அந்த துஆவை ஓதும். அதுல ஒரு வாசகம் வருது பாரு, நம்ம குடும்பத்தை விட்டுட்டு போறோம், நம்ம பயணத்துல போறோம். அப்ப என்ன சொல்றோம்? அல்லாஹும்ம அன்த அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர், நீங்க தான் வந்து சஃபர், இந்த பயணத்துல எனக்கு துணையாளர். சாஹிப், பயணத்துல எனக்கு கம்பெனியன் நீங்க தான், துணை நீங்க தான். அந்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர் வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்லி, அந்த வார்த்தையை கவனிங்க. அந்த பயண துஆல என்ன வருது? வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்லி. அஹ்ல் அப்படின்னா என்ன? மக்கள். அஹ்லின்னாக்க என்னுடைய மக்கள், அதாவது என்னுடைய குடும்பம். நான் பயணத்துக்கு போகும்போது என் குடும்பத்தை விட்டுட்டு போறேன். அப்ப நான் என்ன துஆ செய்யறேன்? அல்லாஹும்ம, அல்லாஹ் நீங்க தான் பயணத்துல எனக்கு துணை, நான் விட்டுட்டு போற என் குடும்பத்துக்கு ஹலீஃபா நீங்க தான், என்னுடைய குடும்பத்துக்கு ஹலீஃபா நீங்க தான் என்று சொல்றோம். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஹலீஃபாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? என் குடும்பத்துக்கு பொறுப்பு நீங்க தான் அப்படின்னு மனிதன் அல்லாஹ் கிட்ட சொல்றான். மனிதன் யாரை ஹலீஃபாவா ஆக்குறாங்க? அல்லாஹ்வை ஹலீஃபாவா ஆக்குறான். யாரு? மனிதன். இந்த துஆவுக்கு அர்த்தம் அதுதானே? அந்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபரி வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்லி. அந்த, நீங்க தான் ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர், என்னுடைய பயணத்துல நீங்க தான் எனக்கு துணைவர். வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்லி, என்னுடைய குடும்பத்துக்கு நீங்க தான் ஹலீஃபா என்று அல்லாஹ்வை ஹலீஃபாவாக வைத்துவிட்டு நம்ம பயணத்துக்கு போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை பொறுப்பாளராக ஆக்கி விட்டுட்டு போறோம். அல்லாஹ் என் குடும்பத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. நான் என் குடும்பத்தை இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்ப பார்க்கறதுக்கு நான் பக்கத்துல இல்ல, தூரமா போறேன். என் குடும்பத்தை உங்க பொறுப்புல விட்டுட்டு போறோம். இது தமிழ்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா? பேச்சு வழக்குல சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய பொறுப்புல விட்டுட்டு போறோமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதானே? அம்மா கிட்ட சொல்லுவோம், மனைவி கிட்ட சொல்லுவோம், பிள்ளைகிட்ட சொல்லுவோம். ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் பெண்கள் கூட அல்லாஹ்வுடைய பொறுப்புல உங்களை விட்டுட்டு போறேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க இல்லையா? அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ் கிட்ட பொறுப்பை கொடுக்கிறது, அதுதான் அல்லாஹ்வை ஹலீஃபாவாக ஆக்குது. அப்ப ஹலீஃபாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பொறுப்பாக ஆக்குதல், பொறுப்பாளர், அதுதான் அர்த்தம். நம்ம மக்கள் அது கூட அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து ஹலீஃபா, அல்லாஹ் சேர்த்து ஹலீஃபத்துல்லாஹ், ஹலீஃபத்துல்லாஹ் பெரும் பதவி, பொறுப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க, அது பெருசுதான். ஆனா அல்லாஹ்வுடைய ஹலீஃபான்னு எல்லாம் எங்கேயுமே சொல்லல. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமே ஹிலாஃபா அப்படின்னு சொல்லல. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா. மனிதன்
பொறுப்பான அடியானாக அப்துல்லாவாக இருக்கும் பொழுது பூமியில மனிதன் சரியான ஹலிஃபாவாக இருப்பான். இதுதான் உண்மை. இத அவங்க இந்த மக்கள் எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இது அரசியல் அதிகாரத்தை கொண்டு வர்றதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை, அதுதான் நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் அப்படின்னு தப்பா விளங்கிக்கிறாங்க. இப்ப இத நம்ம சுருக்கமா சொல்றதா இருந்தா இந்த வரிசையில சொல்லலாம். எந்த வரிசை அப்படின்னா, மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா. இந்த இபாதை ஒழுங்கா செய்தால் என்ன கிடைக்கும்? தக்குவா கிடைக்கும். அல் குர்ஆனுடைய 2வது சூரத்துல் பக்ராவுடைய 21வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை பார்க்கலாம். யா அய்யுஹன் நாஸ் உபுது ரப்பக்கும். மனிதன் படைக்கப்பட்ட இபாதத்துக்காக அந்த நோக்கத்தை அல்லாஹ் நினைவுபடுத்தி கட்டளையிடுறாங்க. யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உபுது ரப்பக்கும், உடைய இரட்சகரை ரப்பை மட்டுமே நீங்கள் இபாதத் செய்யுங்க. அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், அந்த ரப்பு தான் உங்களையும் படைச்சாங்க, உங்களுக்கு முன்னிருந்தவரையும் படைச்சாங்க. அந்த ரப்பை எதுக்காக இபாதத் செய்யணும்? யா அய்யுஹன் நாஸ் உபுது ரப்பக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், இதன் மூலமாக நீங்கள் தக்வா உடையவராக. இபாதா மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? தக்வா கிடைக்கும். இப்ப நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா. நம்ம இபாதத் செய்ய சொல்லி அல்லாஹ் கட்டளை இடுறாங்க. அந்த இபாதத்தை செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடியதுன்னா தக்வா. நம்ம அல்லாஹ்வுடைய அப்தும் ஆபித், அல்லாஹ்வுடைய அடிமையும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர். நாம படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா. இபாதாவை நம்ம சரியா செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய தக்வா. தக்வானா பொதுவாக பயம் என்று மொழிபெயர்ப்பாங்க, அல்லாஹ்வுடைய பயம் என்று சொல்லுவாங்க. தக்வாங்கிறது பயம் தான். ஆனா எப்படிப்பட்ட பயம் அப்படின்னா, அந்த பயத்தின் அடிப்படையில நம்முடைய பேச்சு செயல் எல்லாமே சரியாகும். அதுதான் தக்வா அப்படிங்கிறது. வெறும் மனதில் இருக்கக்கூடிய பயம் மட்டும் தக்வா இல்லை. மனதில் அந்த பயம் இருக்கும், அது நம்முடைய சொல்லிலும் செயலிலும் வெளிப்படும். நம்முடைய பேச்சு அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? அல்லாஹ் எதை செய்ய சொல்லி கட்டளை இட்டாங்களோ அதை நம்ம செய்வோம். எதை செய்யக்கூடாது என்று கட்டளை இட்டாங்களோ அதை விட்டு நம்ம விலகும். இது ரெண்டும் வந்தாதான் தக்வா. மனசுல அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும். அப்ப அந்த பயத்தின் அடிப்படையில் அல்லாஹ் சொன்னதை செஞ்சிடணும். அல்லாஹ் செய்யாத என்று எதை தடுத்தாங்களோ அதை விட்டு விலகி, அதுதான் தப்பு. அப்படி அதை நம்ம செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை, அது பூமியில வரக்கூடிய அதாபாக இருக்கலாம், அல்லது மறுமையில நரகத்துடைய தண்டனையாக இருக்கலாம். அதிலிருந்து நாம் காப்பாற்றப்படும். தக்வா அப்படிங்கிறது நம்ம எதை பார்த்து பயப்படுறோமோ அதற்கும் நமக்கும் மத்தியில ஒரு தடுப்பு ஏற்படுத்தி கொள்ளுதல். அதுதான் தக்வான்ற வார்த்தைக்கு மொழி ரீதியான அர்த்தம். அப்ப அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் செய்ய சொன்னதை செய்து அல்லாஹ் செய்யாதே என்று தடுத்ததை விட்டு விலகினால் என்ன நடக்கும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நமக்கு மத்தியில் ஒரு தடுப்பு. அப்ப இபாதாவுடைய நோக்கம் தக்வா. மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹ் இபாதா செய்யணுங்கிறதுக்காக. இபாதாவின் மூலமாக அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து மனிதன் பாதுகாப்பு பெற்றுக்கொள்றாங்க. அதுதான் தக்வா. அப்படி யாரு இபாதா மூலமா தக்வா பெற்றுக்கொள்றாங்களோ அவங்கதான் ஹலீஃபா ஃபில் அர்த், பூமியில பொறுப்பாளராக ஹலீஃபாவாக இருப்பதற்கு தகுதியானவங்களாக ஆகும். ஆனா யாருக்கு அந்த தக்வா இல்லையோ அவங்க என்ன செய்வாங்க? யாரு சரியா இபாதத் செய்து யார்கிட்ட அவங்களுக்கு தக்வா வராது. யார்கிட்ட அந்த தக்வா வராதோ அவங்க பூமியில ஹலீஃபாவா இருக்க மாட்டாங்க. மாறாக ஃபசாது செய்வாங்க. முஃப்சிதூனாகத்தான் இருப்பாங்க. அவங்க ஹலீஃபா ஃபில் அர்தாக இருக்க மாட்டாங்க. முஃப்சிதூன ஃபில் அர்த், பூமியில சீர்குலைவு ஏற்படுத்தக்கூடிய, குழப்பம் செய்யக்கூடியவங்க தான் இருப்பாங்க. அப்படி அவங்க சீர்குலைவு குழப்பமா செஞ்சாங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வாங்க? அவங்களை நீக்கிட்டு அவங்க இடத்துல அல்லாஹ் வேறொரு ஆளை கொண்டு வருவாங்க. அவங்க அல்லாஹ்வை இபாதத் செய்து தக்வாவோடு இருந்து ஹலீஃபாவாக பூமியில பொறுப்போடு இருந்து பூமியில அமைதியும் பாதுகாப்பையும் நிலைநாட்டும். இதுதான் சுருக்கமா சொல்றது. இப்ப இந்த விஷயங்களை நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். அதாவது ஹலீஃபாங்கிற வார்த்தைக்கு உள்ள அர்த்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஹலீஃபா அப்படின்னா பொறுப்பாளர். அது அவரோடு முடியறது இல்லை. அவர் அந்த இடத்தை விட்டு நீங்கிட்டாங்க அல்லது மரணித்து உலகத்தை விட்டே நீங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலா அந்த இடத்துல வரக்கூடிய இன்னொரு பொறுப்பாளர். அப்ப தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். ஹலீஃபா அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். பொறுப்பாக இருப்பாங்க. அந்த பொறுப்பா இருக்கிறவங்க நீங்கிட்டா தொடர்ச்சியா வருவாங்க. ஒருவேளை அவங்க பொறுப்பா இல்லைன்னா அவங்கள எல்லாம் நீக்கிட்டு அவங்க இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வருவாங்க. இப்போ இயல்பாக நம்ம மரணத்துல அந்த இடத்தை விட்டு நீங்கலாம், அல்லது அல்லாஹ் வேற இடத்துக்கு போக சொல்லிட்டாங்க, அந்த இடத்தை விட்டு நம்ம நீங்கலாம். அப்ப அந்த இடத்துல வேற ஒரு பொறுப்பாளர் வரும்.
அல்லது அந்த மக்கள் சரியே இல்லை அப்படின்னா, உதாரணத்துக்கு அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, நாம சரியா இல்லைன்னா அல்லாஹ் நம்மை நீக்கிட்டு அந்த இடத்துல இன்னொரு பொறுப்பாளர் கொண்டு வருவார். இருந்தாலும் ஒருத்தர் நீங்கி அவரிடத்துல வரக்கூடிய இன்னொருத்தர், அவர் சும்மா இல்ல, அவர் பொறுப்பாளர். இப்ப ஹலீஃபானா என்ன? பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர். அவர் பூமியில இஸ்லாஹ் செய்வாரு. அல்லாஹ்வுடைய சட்டங்களை கொண்டு மக்களுடைய உரிமைகளை அவங்க பார்த்து உண்மையான முறையில் தீர்ப்பு வழங்குவாரு. அவரு தனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்வாரு. பூமியில பாதுகாப்பை, அமைதியை நிலைநாட்டுவாரு. சீர்திருத்தம் செய்வார். இதெல்லாம் ஹலிஃபாவுடைய கடமைகள். அவர் ஃபசாதை அனுமதிக்க மாட்டார். அவரும் ஃபசாத் செய்ய மாட்டாரு, ஃபசாதை அனுமதிக்கவும் மாட்டார். அவர் பாதுகாப்பின்மை ஏற்படுத்த மாட்டாரு. மக்களுக்கு மத்தியில அந்த உயிர் பயமோ அல்லது சொத்து போயிடும், மானம் போயிடும்ன்ற பயமெல்லாம் இல்லாம மக்களுடைய தீனையும், உயிரையும், மானத்தையும், அறிவையும், செல்வத்தையும், வாரிசுகளையும் காப்பாற்றக்கூடியவராக இருப்பார். இதுதான் ஹலீஃபா. இதன் அடிப்படையில நாம இந்த வகுப்புடைய அடுத்த பகுதியை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அடுத்த பகுதியில தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த ஆயத்தினுடைய முழுமையான விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அப்ப இந்த வகுப்பை இந்த இடத்துல இருக்கிறோம். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. اللهم صل وسلم على نبينا وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين.